ஒரு நாளும் போலீஸிங்க என்ஜாய் பண்ணால் ஸோ எல்லாருக்கும் ரெசிக்னேஷன் ஒன்னே. அப்போ ஏதோ அரசியல்வாதி அண்ணாமலைக்கு தொந்தரவு கொடுத்துட்டான்னு சொன்னோன்னே அந்த முதலமைச்சர் அப்போ குமாரசாமி அவங்க இருந்தாங்க, ஹெச்டி குமாரசாமி. அவர் கூப்பிட்டு சொன்னார், தம்பி பிரதர் உம்பாடு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டா, என்னை மாட்டி விட்டா பிரச்சனை இல்லை, ஒரு வீடியோ கொடுப்பா, நீ உம்பாடுக்கு தான் ரிசைன் பண்ணுறேன்னு வீடியோ கொடு, இல்லாட்டி என்னையெல்லாம் வந்து நான் ஏதோ தொந்தரவு கொடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அந்த அளவுக்கு இருந்துச்சு. Then I have to put out a video saying that no, I am going on my own, எனக்கு யாரும் தொந்தரவு கொடுக்கல. பட் கர்நாடகாவில் நிறைய பேர் கேட்டது, அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு நீங்கள் சொல்லிட்டு போனால் நாங்கள் சமாதானமாவோம், நீங்கள் சொல்லாமல் போகக்கூடாதுன்னு. நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனால் சொல்லிட்டு போங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்களுடைய அன்பு ஆதரவு பெருசாக இருந்துச்சு மேடம். ஸோ அந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு யோசித்து நம்ம ஆரம்பித்த என்ஜிஓ தான் வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன். அந்த என்ஜிஓனுடைய நோக்கம் அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்கணும். குறிப்பாக எஜுகேஷனில் ஸ்கில்லிங், அக்ரிகல்ச்சரில் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர், கிராமத்தினுடைய அடிப்படை வளர்ச்சி